எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா அதில் இறந்த 41 பேர் இறந்ததுக்கப்புறம் இந்த வழக்கை சிபிஐ தான் விசாரிக்கணும் அப்படின்னு தாவேக்கா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. அதுக்கப்புறமா உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டுட்டாங்க. நான் ஒன்று கேள்விப்பட்டேங்க. இன்றைக்கி ஒரு பெரிய யூடியூப் சேனல் அவங்க பேசும்போது சிபிஐ எதை ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறாங்க இந்த விசாரணையை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரே நாள் நைட்டில் இந்த 41 பேரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணினாங்கள்ல, அங்கேருந்து தான் ஆரம்பிக்க போகிறதா அவங்க சொன்னாங்க. அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுங்கிறது எல்லாம் ஓகே, ஆனால் ஒரே நாள் நைட்டில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற என்ன அவசியம் இருக்குது? நீங்களே சொல்லுங்கள் மக்களே. எல்லா வீட்லேயுமே ஒரு இறப்புன்னு ஒன்று நடந்துச்சுன்னா அந்தந்த குடும்பத்தில் ஒரு சம்பிரதாயங்கள் இருக்கும் இல்லைங்களா? அதாவது சில பேரை எரிப்பாங்க மின்மயானத்தில், சில பேரை புதைச்சிருவாங்க இல்லையா? அப்படி இருக்க சொல்ல யார் எந்தெந்த உறவினர் யார்கிட்ட இறந்தாங்களோ அந்தந்த உறவினர்கள்ட்ட அந்தந்த பாடியை கொடுத்து அவங்க வீட்டில் போய் வச்சு அந்த பாடியை, ஏன்னா அவங்க வாழ்ந்த வீடு, ஒவ்வொருத்தரும் இறந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாமே வாழ்ந்த வீட்டில் அவங்க உடம்பை கொண்டு போய் வச்சு அவங்களுடைய உறவினர்களை வர சொல்லி அவங்க எல்லாருமே இறந்த வீட்டில் என்ன பண்ணுவாங்களோ அதைத்தான் சாஸ்திர சம்பிரதாயப்படி பண்ண போகிறாங்க. இதெல்லாம் நடக்காமல் இரவோடு இரவாக ஒரே நாள், அதாவது இரவோடு இரவாக அத்தனை உடம்பையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே அவங்கள மின்மயானத்தில் எரிக்கக்கூடிய காரணம் என்ன? எனக்கு அதுதான் ரொம்ப வேதனையாகவே இருக்குது. அதாவது நானே ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். இது தனிப்பட்ட முறையில் யோசிச்சு பாருங்களேன், இது யாருக்காவது நடக்குமா? இதே ஆளுங்கட்சி அவங்க வீட்லேயோ இல்லை வேறு யாராவது ஒரு வீட்லேயோ இந்த மாதிரி ஒரு இறப்பு, ஒரு உயிர் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், உடனடியாகவே இது மாதிரி தான் பண்ணுவாங்களா? நம்ம வீட்டில் ஒரு வயசானவர் இறந்துட்டாவே உறவினர்களாக கொஞ்சம் லாங்கில் இருந்தால் கூட இப்போ தான் ஃப்ரீசர் பாக்ஸு அது இதுன்னு சொல்லிட்டுலாம் எவ்வளோ வந்துருச்சு இல்லைங்களா? டெக்னாலஜிஸ் எவ்வளோ வளர்ந்துருச்சு, குளிர்சாதனங்கள் எவ்வளோ வந்துருச்சு. அப்போ வெளியூர்லேருந்து அவங்க வர வரைக்கும் அவங்க 2 நாள் ஆனாலும் சரி 3 நாட்கள் ஆனாலும் சரி பாடியை அப்படியே கெடாமல் பார்த்துக்கிறாங்க. அவங்க கடைசியாக அவங்க முகத்தை பார்த்துட்டு எரிக்கிறதா இருந்தாலும் சரி, புதைக்கிறதா இருந்தாலும் சரி, அவங்க லாஸ்ட்டாக முகத்தை பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வைக்கிறாங்க. இந்த மாதிரியான இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏன் இவங்க அவசரம் பண்ணினாங்க? இதுதான் சிபிஐ விசாரிக்கும்.